ஒரு பேஷண்ட் அவங்களுக்கு தூக்கம் வராதனால ரெட் வைன் டெய்லி கொஞ்சமாக குடிச்சா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னனால அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 days நல்லா தூக்கம் வருதே அப்படின்னு அதே கண்டினியூ பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்கும் போது, ஜென்ரலாக ரெட் வைன் மட்டும் இல்லை, எந்த விதமான ஆல்கோஹாலும் இனிஷியலாக ஃபார் ஃபியூ டேஸ் உங்களுக்கு தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணும். பட் ஆல்கோஹாலோட மெயின் கேரக்டரே அது பைஃபேசிக் ஆக்ஷன். அதாவது கொஞ்ச நாள் தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணாலும் போக போக அதோட பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும். எப்படி காஃபி டீ குடிச்சா தூக்கம் வராதோ அதே மாதிரி தான் ஆல்கோஹால் குடிச்சாலும் தூக்கத்தை அது கில் பண்ணிடும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் நல்லா தூக்கம் வருது, ஸோ நான் கொஞ்ச நாள் ஆல்கோஹால் குடிச்சிட்டு நிறுத்திடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒன்று நீங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க. இன்னொன்று அடிக்கடி உங்களுக்கு தூக்கத்துல இருந்து முழிப்பு வந்து ஸ்லீப் ஃப்ராக்மெண்டேஷன் நடக்கும். அதாவது கண்டினியூஸ் டீப் ஸ்லீப் இல்லாம நீங்க இனிஷியல் அந்த லைட் ஸ்லீப் ஸ்டேஜ்லயே தான் இருப்பீங்க. தூக்கத்துக்கான ஹார்மோனான மெலட்டோனின் செக்ரீஷனையும் ஆல்கோஹால் இன்ஹிபிட் பண்ணுது. அதாவது உங்களோட பயாலஜிக்கல் கிளாக்கையும் அஃபெக்ட் பண்றதுனால உங்க தூக்கத்தை அது கண்டிப்பா கெடுத்துரும். தூக்கத்துக்காக நீங்க ஆல்கோஹால் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஹேபிச்சுவலா நீங்க ஆல்கோஹால் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா அந்த ஹேபிட்டை இன்னைக்கே குவிட் பண்ணிடுங்க.